அதுக்குன்னு 15 முழத்தை எப்படி தலையில வைக்க முடியும்? இல்லப்பா சும்மா தான் சொன்னேன். மாப்பிள ஒண்ணு வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்ற, அப்படி வாங்கி கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டா மொத்தமா வாங்கி கொடுக்கறேன்னு சொல்ற. உன்னை புரிஞ்சுக்கவே முடியல மாப்பிள. மாமா இப்ப கரெக்டா கேக்குறேன் பாருங்க. அக்கா ஒரு 2 முழம் பூ கொடுங்க. இந்தாங்க கொடுங்க. தமிழ் இந்தா வச்சுக்கோ. அத்தா பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுத்தா ரொமான்ஸ் முடிஞ்சிருச்சா? நீங்களே வச்சு விடணும் அத்தா. என்னத்தா இப்படி இருக்கீங்க? வச்சு விடுங்க. வச்சு விடணுமா? என்னடா சிபி, என்ன கேள்வி? வச்சு விடு. ஓகே ஜானு. நான் சிபிக்கு மட்டும் சொல்லல, கல்யாணம் ஆன எல்லாருக்கும் தான் சொல்றேன். நானுமா? வாங்கி கொடுங்க. கொடுங்க 2 முழம் கொடுங்க. வாங்க பிரகாஷ். எனக்கு 2 முழம் பூ கொடு. எனக்கு வச்சுக்க தெரியும். என்னடா மௌனே, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, நீ தான் மாத்த பாக்கணும். சரி போலாமா? வா. ஹலோ 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 இருங்க. என்ன உங்க வேலை முடிஞ்சவங்க எல்லாம் உள்ள கிளம்புறீங்க? ஏன் பொண்டாட்டிக்கு நான் பூ வாங்கி வைக்க வேணாமா? வேலை முடிஞ்சவனு கிளம்பிட்டீங்களே, வா தேனு வா, நீ வா. இந்த குடும்பத்தை சுத்தி வரதுக்குள்ள 1 வருஷம் ஆகும் போல இருக்கு. வா அக்கா ஒரு 4 முழம் நல்லா மொட்டா கொடுங்க. தாங்க மீதி நீங்க வச்சுங்க. திரும்ப தேங்க. ஒரு பொண்ணு தலையில வச்சிருக்கிற பூவை பார்த்துதான் மத்தவங்க அவ புருஷன் அவளை எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கான்னு தெரிஞ்சுப்பாங்களாம். நீ சந்தோஷமா இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியணும்ல தேனு. இவங்க எல்லார விட நான் தான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேன். என்ன நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேன்ல? ஆமாவா இல்லையா? தலையாட்டு பாத்துக்கிறேன். போலாம் வா.